கம்பீர் எந்த மாதிரியான கேரக்டர்? ஸ்ட்ரெயிட்டாக ஆன் த ஃபேஸ் பேசக்கூடிய ஒரு ஆள். அதனால தானே இவ்வளோ பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றாரு. கண்டிப்பாக அதுதான் பிரச்சனை. அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அதுதான் பிரச்சனை. பட் அதை வந்து அவர் சொல்கிறது நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாருன்னு ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா, அது எஸ்ஆர் இருக்கார்ல, நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருந்த மாதிரி கபாலின்னு சொன்னாலும் சொல்லுங்க ஜம்மா அப்படின்னு கேட்குற கேஎல் ராகுல் இருக்கார்ல, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் அது பாடு சௌக்கியமாக ஓடும். அஸ்வின் மாதிரி ஒரு ஆள், பந்த் மாதிரி ஒரு ஆள், நீ பாட்டுக்கு சொல்கிறத சொல்லி என் கேமை தான் நான் ஆடுவேன்னு உள்ளே போய் ஆடினார்லங்க பந்த். பிஜிடியில் உடம்பு பூரா அடி வாங்கிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். கரெக்ட். ஓகே, முதல்ல கண்ணாப்பின்னு அடிச்சுட்டு ஸ்டூப்பிட்னு கவாஸ்கர் கத்தினது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அப்படி ஆடினா திட்டுறாங்க போல திட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த இன்னிங்ஸ் வந்து உடம்பு பூரா அடி வாங்கிட்டு ஆடினார். ஓகே, அதுக்கு வந்து அவருக்கு அந்த முனையில் சிலையெல்லாம் வைக்கல. ஓகே, அதுக்கு அடுத்த இன்னிங்ஸ் போயிட்டு அந்த பழைய கேமாக ஆடினார். உள்ளே போனதுலேருந்து சுற்றி ஆடினார். இதில் அவருடைய எந்த இன்னிங்ஸை கம்பீரோ இல்லை ரோஹித் சர்மாவோ டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஆடினாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ அந்த இடத்துல ஒரு இடி நடந்திருக்கு. அவங்க மேனேஜ்மெண்ட் சொன்னதுக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்திருக்கு. அதனால அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிற இல்லை, நான் சொல்கிற மாதிரி ஆட மாட்டேங்கிற இல்லை, அப்போ நீ உள்ளே உட்காரு, நீ ஒன்றும் வேணும், நீ ஒன்றும் ஆடி தான் நாங்கள் ஜெயிக்கணும்னு இல்லை, நீ இல்லாமலே ஜெயிச்சு காட்டுறோன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டுறாங்க. அவ்வளோ.